அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முன்னரே நாம் அறிவித்தபடி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசு உரிமை சட்டங்கள் என்ற தலைப்பிலான பாடம் உங்களுக்கு நடத்தப்படும். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களை மனிதர்களுடைய விருப்பத்தில் விட்டுவிடக்கூடிய மார்க்கம் இல்லை. எல்லா துறையிலையும் கொடுக்கல் வாங்கல், திருமணம், வியாபாரம் என்ற அனைத்து துறைகளிலையும் இதை இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது என்ற விதிமுறைகளை இந்த மார்க்கம் உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் திரட்டிய சம்பாதித்த செல்வம், சொத்து, நமக்கு அன்பளிப்பாக கிடைத்த சொத்துக்கள், அப்போ இந்த மாதிரியான சொத்துக்கள் நம்ம மரணத்திற்கு பிறகு அது எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், நம்முடைய மரணத்திற்கு பிறகு யார் யார் எந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்த சட்டங்களையும் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கிறது. இதைத்தான் வாரிசுரிமை சட்டம்னு சொல்கிறோம். இந்த சட்டப்படி நம்ம பங்கு பிரித்தல் என்பது முஸ்லீம் நாடுகள்லையும் இந்தியா போன்ற சில மதச்சார்பற்ற நாடுகள்லையும் முஸ்லீம்களுக்கு இதுவே சட்டமாக இருக்கிறது. இந்த வாரிசுரிமை சட்டத்தை மீறி இந்தியாவை விட முஸ்லீம்கள் பங்கு வைக்க முடியாது. எங்கள் மார்க்கத்தில் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி வழக்கு தொடுத்தால் அப்போ இந்தியாவில் முஸ்லீம் பர்சனல் லா தனியார் சட்டம், அந்த சட்டத்தில் வாரிசுரிமையும் அடங்கி இருக்கிறது. அப்போ வாரிசுரிமையில் எங்கள் மார்க்கப்படி இப்படித்தான் என்று சொல்லி வழக்கு போட்டால், நமக்கு மார்க்கப்படி உள்ள உரிமை மறுக்கப்பட்டால் அதை பெற முடியும். அதனால இதை அறிந்து கொள்ள ரொம்ப அவசியம் இருக்கிறது. சில நாடுகளில் இதுக்கு தேவை இருக்காது வாரிசுரிமை சட்டம். ஏன்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கெல்லாம் தனியாகலாம் வாரிசுரிமை சட்டம் கிடையாது. இந்த நாட்டில் அனைவருக்கும் என்ன சட்டமோ அதுதான் உங்களுக்கும் சட்டம் என்று சில நாடுகளில் சட்டம் இயற்றி வைத்திருந்தால் அவர்கள் வாரிசுரிமை சட்டத்தை தெரிந்து கொள்வது ஒரு தகவலுக்கு பயன்படுமே தவிர அவங்க வாழ்க்கைக்கு அது பயன்படாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் பர்சனல் லா என்று இருக்கிற ஒரு காரணத்தினால் நம்முடைய சொத்து பத்துகளை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை நம்ம மார்க்கப்படி முஸ்லீம்கள் செய்து கொள்ளலாம் என்கிற உரிமை, அது மாதிரி இந்துக்களுக்கு அது மாதிரி இருக்கிறது. அந்த உரிமை இருக்கிற காரணத்தினால் இந்த வாரிசுரிமை சட்டம் நம்ம வாழ்க்கையோடு நடைமுறைப்படுத்துவதற்கு உரியது என்பதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல வழங்கிக் கொள்ளணும். இப்படி இந்தியாவில் கூட இந்த சட்டப்படி செய்யலாங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இதை நம்ம என்ன செய்யணும், நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதரசாக்களில் ஓதும்போது சொல்லுவாங்க, இது ரொம்ப கஷ்டமானது, வாரிசுரிமை சட்டங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பீதியை உண்டாக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் அப்படியெல்லாம் சிரமமானதெல்லாம் கிடையாது. எல்லா சட்டங்களைப் போலவும் இதுவும் எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் தான். என்னன்னு கேட்டால், அந்த மதரசாவில் போய் படிக்கிற மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கணக்கு அவங்களுக்கு தெரியாது. கணக்கு தெரியாதவர்களாக கொண்டாந்து சேர்த்த உடனே இந்த வாரிசுரிமை சட்டத்துக்கு கணக்கு தெரியணும். பேசிக்கான கணக்கு, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்ங்கிற ஒரு சாதாரணமான முறையில் அவங்களுக்கு சகஜமாக தெரியணும். அது தெரிந்தவர்களுக்கு வாரிசுரிமை சட்டங்கிறது கஷ்டம் கிடையாது. அது தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, கணக்கு தெரியாததுனால இது இன்னும் புரியல, மண்டையில் ஏற மாட்டேங்குது என்று சொல்வார்களே தவிர, கணக்குகளை ஒரு அளவுக்கு பெரிய கணக்கெலாம் தேவையில்லை. சாதாரண அடிப்படை கணக்கு இருக்குல்ல, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த அடிப்படை கணக்கு, இந்த கணக்கு தெரிந்து இருந்தாலே வாரிசுரிமை சட்டமும் ரொம்ப எளிதாக நமக்கு என்ன செஞ்சிடும் ஆகிவிடும், கஷ்டமாக இருக்காது. இந்த வாரிசுரிமை சட்டம் என்பது இஸ்லாம் மார்க்கத்தினுடைய துவக்க காலத்தில் இந்த சட்டம் இருக்கலை. ஆரம்பத்தில் என்ன சட்டம் இருந்தது என்று சொன்னால், உங்களுக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் வசியத்து செய்யணும். நம்ம சாய்ஸில் எல்லாம் விட்டுருந்தான். 2வது அத்தியாயத்தில் 180வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா இந்த விஷயம் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், குத்திப அலைக்கும், உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது, இதா ஹலர அஹதக்முல் மௌத், உங்களுக்கு யாருக்காவது மௌத் வந்துவிட்டது என்று சொன்னால்,
இன் தரக்க ஹைரன், அவர் செல்வத்தை விட்டு செல்வாரையானால் அல் வசியத்து, வசியத்து செய்வது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. யாருக்காக வசியத்து செய்யணும்? லில் வாலிதைனி, தாய் தந்தையருக்காகவும், ஒல் அக்ரபீன, உறவினர்களுக்காகவும், பில் மஅரூஃபி, அழகான முறையில் யாருக்கு எவ்வளவு கொடுத்தா நியாயமாக இருக்கும் என்று நீங்கள் வசியத்து செய்யணும். ஹக்கன் அல் முத்தகீன், இது இறையச்சமுடையவர்களுக்கு கட்டாய கடமை இப்படின்னு அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 180வது வசனத்தில் கடமையாக்குறான். இந்த சட்டம் இருக்கிற காலத்தில் தாய்க்கு எவ்வளவோ, தந்தைக்கு எவ்வளவோ, கணவனுக்கு எவ்வளவோ, மனைவிக்கு எவ்வளவுங்கிற வாரிசுரிமை சட்டம் வரல. அப்போ என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு மரணம் வரும்னு சொன்னால் அவருக்கு தெரியும் அந்த மரணத்துடைய வேதனை, மரணத்துடைய துன்பம், இதெல்லாம் அவர் அனுபவிக்கும் போது சரி நம்ம காலம் நெருங்கி விட்டது என்று அவருக்கு அல்லாஹ் உணர்த்தினானையானால் அவர் என்ன செய்யணும்னு கேட்டால், என் சொத்துல இன்னன்னார் இன்னென்ன விதத்தில் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்னு சொன்னால் அப்போ குழப்பம் இல்லாமல் அவர் மன விரும்பினபடி அந்த சொத்து பிரிக்கப்பட, கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்ச சொத்து அவருடைய மன விருப்பப்படி அந்த சொத்து பங்கிடப்படும் என்கிற ஒரு நிலைமை துவக்கத்தில் இருந்தது. இந்த நேரத்தில் வசியத்து கட்டாயம். இதை வச்சுக்கிட்டு இந்த 250 வைத்துக்கொண்டு வசியத்து செய்வது கட்டாயம் என்று வழங்கிடக்கூடாது. இதை மட்டும் பார்த்தா அப்படி தெரியும். எப்படி தெரியும்? குத்திப அலைக்கும், உங்கள் மீது குத்திபண்டா கடமையாக, நோன்புக்கு சொல்கிற மாதிரி வார்த்தை, குத்திப அலைக்கும் சியாமும், நோன்பு கடமையாக்கப்பட்டதுன்னு சொல்கிற மாதிரி வாசகத்தை போட்டு குத்திப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதா ஹலர் அஹதக்குமுல் மௌத், உங்களுக்கு மரணம் நெருங்கிவிடும் பொழுது, இன் தரக்க ஹைரன், பொருளாதாரத்தை முசாபிரன் தான் ஒன்றும் தேவையில்லை, இன் தரக்க ஹைரன், செல்வத்தை விட்டு சென்றாரையானால் அல் வசியத்து, வசியத்து கட்டாய கடமை, ஃபர்லு. வசியத்து செய்யாமல் ஒருத்தர் மரணித்தால் திடீர் மரணத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மரண அறிகுறி தெரியும் பொழுது வசியத்து செய்யாமல் மரணித்தால் அது கேள்விக்குறியதாக இருக்கும். யாருக்கு வசியத்து செய்யணும்? கண்டவனுக்கு செஞ்சிடக்கூடாது. லில் வாலிதைனி, தாய் தந்தையர், பெற்றோர் தாய் தந்தையருக்கும், ஒல் அக்ரபீன, நெருங்கிய உறவினர்களுக்காகவும் வசியத்து செய்ய வேண்டும். நெருங்கிய உறவினர்னா மனைவி மக்கள் எல்லாருமே வந்துடுவாங்க, செய்ய வேண்டும். ஹக்கன் அலல் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு இறையச்சமுடையவர்களுக்கு கட்டாய கடமை. 280. அப்போ இந்த வசனம் முன்னாடி மாற்றப்பட்டுச்சு. இது துவக்க காலத்தில் வசியத்து தான் செய்ய, அல்லாஹ் தான் பிரித்து தரலையில. அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளவுன்னு அந்த பிரித்து தராத அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா அவங்களும் என்ன செஞ்சிடணும், நம்ம சொத்து யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்குது, தாய்க்கு இவ்வளவு, தகப்பனுக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு, பிள்ளைக்கு இவ்வளவுன்னு அவரே என்ன செஞ்சிடணும் சொல்லிட்டு போயிடணும். அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்த ஒரு சட்டம். அதுக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட 2 சாட்சியை வச்சுக்கலாம் செய்யணுங்கிறது பின்னாடி வருது, அது பிறகு வரட்டும். அப்போ இந்த வசியத்து இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், வசியத்து செய்கிறதை விட அல்லாவே பிரித்து கொடுத்தா அதான் சிறந்ததாக இருக்குங்கிற அடிப்படையில் அல்லாஹ் வாரிசுரிமை சட்டத்தை இறக்குறான். வாரிசுரிமை சட்டம்னா கணவன் சொத்துல மனைவிக்கு எவ்வளவு, மனைவி சொத்துல கணவனுக்கு எவ்வளவு, தாய் சொத்துல பிள்ளைக்கு எவ்வளவு, பிள்ளை சொத்துல தாய்க்கு எவ்வளவு, தந்தை சொத்துல எவ்வளவு, அண்ணனுக்கு எவ்வளவு, தம்பிக்கு எவ்வளவுன்னு அந்த விஷயங்களை அந்த சதவிகித அடிப்படையில் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அந்த ஒரு சட்டத்தை இயற்ற வரைக்கும் இந்த இது கடமையாக இருந்துச்சு. அந்த சட்டம் வந்த பிறகு 4வது அத்தியாயத்தில் 11, 12 ஆகிய வசனங்கள் மூலமாக, அது பின்னாடி நான் விலைக்கு சொல்லுவேன். 11, 12 சூரத்து நிசாவில் 11, 12 ஆகிய வசனங்கள் மூலமாக இன்னன்னாருக்கு இன்னென்ன பங்கு என்று சொல்லப்பட்ட பிறகு இந்த 280 மாற்றப்பட்டுருச்சு. வசியத்து செய்யணும் கட்டாய கடமையாக இருந்துச்சுல, அது இல்லை, விரும்பினா செய்யலாம், அது வேறு தனியாக வருது. கட்டாய கடமை தந்தைக்காக வேண்டியும் தாய்க்காக வேண்டியும் வசியத்து செய்யணுங்கிற அந்த ஒரு சட்டம், கட்டாய கடமை என்பது நெஞ்சிருச்சு, நீக்கப்பட்டு விட்டது. இதை ஃபஸ்ட்டு விளைவிக்கணும். அடுத்ததாக என்னடா நீ பார்க்கும்போது வசியத்து செய்கிற கடமை இந்த வசனத்தை படிப்பீங்க, வசியத்து செய்யணும் போல இருக்குன்னு செஞ்சிடக்கூடாது. குரானில் மாற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது, முன்னர் வந்த சட்டம், பின்னர் வந்த சட்டம்னு இருக்குது. அடுத்து உலகத்தில் உள்ள வாரிசுரிமை சட்டங்களில் இருந்து இஸ்லாத்துடைய வாரிசுரிமை சட்டம் பல விதங்களில் வேறுபடுது. அந்த வேறுபாடுகளை அறிந்து கொள்ளணும். வேறு வேறு மார்க்கங்களில் எல்லாம் வாரிசுரிமை என்பது அது பிறப்புரிமை என்கிற அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக என்னிடத்தில் பல கோடிகள் பணம் இருக்குன்னு வைங்களேன்,
என்னுடைய பிள்ளைகள் வந்து எங்களுக்குள்ள பங்கை கொடு என்று கேட்கலாம். எல்லா மார்க்கத்திலையும் எல்லா மதங்கள்லையுமே தகப்பனுடைய சொத்தை தாயுடைய சொத்தை என்ன செய்யலாம், பிள்ளைகள் வந்து எங்களுக்கு உரியதை பிரித்து கொடுங்க என்று கேட்கலாம். அது கொடுக்கத்தான் வேணும் அவங்க சட்ட பிரகாரம். அந்த சொத்து வந்து அவனுக்கு பிறந்ததுனாலே அவங்க உரிமை கொண்டாட முடியும் என்கிற மாதிரி வந்து உலகத்தில் எல்லா மதங்களுடைய வாரிசுரிமை சட்டங்களும் இப்படி தான் இருக்கிறது. குறிப்பாக இந்து சகோதரர்லாம் என்ன செய்வாங்க, தகப்பனோட சண்டை வந்துருச்சுன்னு சொன்னால் என் சொத்தை பிரித்து கொடு என்று சொல்லி அதை வாங்குவாங்க. மறுத்தா கோர்ட்டுக்கு போய் கூட என்ன செய்வாங்க, உன் மகனுக்குரியதை நீ பிரித்து கொடு என்று சொல்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற எந்த மனிதனுடைய சொத்துக்கும் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. என்னுடைய சொத்துக்கு அடுத்தவர் எப்போ என்னுடைய பிள்ளைகளோ மனைவி மக்களோ எப்போ சொந்தம் கொண்டாட முடியும் என்று கேட்டால் நான் மரணித்தால்தான். ஒரு மனிதன் மரணித்த பிறகுதான் அந்த சொத்தை எனக்கு உரிமை என்று வர முடியும். நம்மளா உயிரோடு இருக்கும்போது மனைவிக்கு பிள்ளைகளுக்கு விரும்பி கொடுக்குற விஷயம் வந்து அது வேறு விஷயம். அதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது, அந்த உரிமை கிடையாது, அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னு கேட்டால், முஸ்லீமாக இருக்கிற ஒரு மகன் தகப்பனார்கிட்ட போய் நான் தனி குடித்தனம் போகிறேன், இவ்வளோ சொத்து இருக்குல்ல என்னுடைய பங்கை தாங்கண்டா, உனக்கு என்னடா பங்கு, எல்லாம் என்னுடையது தான், உனக்கு எந்த பங்கும் கிடையாது, நான் மரணிக்கிற வரைக்கும் அனைத்தும் எனக்குரியது தான். இவ கோர்ட்டில் போய் நீதிமன்றத்தில் போய்லாம் கேட்டார்னா உங்கள் மார்க்கத்தில் அது இல்லைன்னு அனுப்பி விட்ருவாங்க, கோர்ட்டுக்கும் போக முடியாது. என் தகப்பனார் பல கோடி வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு 10 லட்சம் கேட்குற தரமாட்டேங்கிறார் என்று நீங்கள் போனீங்கன்னா முஸ்லீம் பர்சனல் லாவில் போய் இவர் வழக்கை எதிர்கொண்டார்னு சொன்னால் உங்கள் மார்க்கத்தில் அப்படி கொடுக்கணும்னு இல்லை, அவர் தான் உரிமையாளர், உங்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை, நீங்கள் அந்த சொத்தை வளர்த்தீங்க உண்டாக்குனீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது, அதனால உங்களுக்கு அதை அவர் விரும்பினா தரலாம், இல்லைன்னா அவர் மரணத்துக்கு பிறகு உரிமை கொண்டாடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இது உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு சட்டம், எந்த நாட்டில் எந்த ஒரு மதங்கள்லையும் இல்லாத ஒரு சட்டம். என்னது, ஒரு மனிதனுடைய சொத்துக்கு வந்து புட்டி அவங்ககிட்ட தான் இருக்கும். அவன் தள்ளாத வயசாக போய் நாளைக்கு சாவ போகிற நிலையில் இருந்தாலும் சரி அந்த சொத்துக்கு அவன் தான் சொந்தக்காரன். எப்போ அந்த சொத்து அடுத்த உரிமை கொண்டாடலாம்னு இறந்துட்டாரா, என் தகப்பனார் சொத்துல எனக்குள்ள பங்கு என்ன, என்னுடைய தாயார் சொத்துல என்னுடைய பங்கு என்ன என்ற ஒரு டாபிக்கு அப்போ தான் வரும். முதல் கண்டிஷனை விளங்கிக்கிறேன்னு, இந்த சொத்தை பிரித்து கேட்குற விளையாட்டு இஸ்லாத்தில் கிடையாது. சொத்தை எந்த ஒரு ஆணோ பெண்ணோ என்ன செய்ய முடியாது. ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது எனக்கு உள்ளது பிரித்து தாங்க, உனக்கு உள்ளது ஒன்றுமே இல்லை, எனக்கு உள்ளதான் எல்லாம், உனக்கு உள்ளதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் எனக்கு உள்ளது. அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளது, அடுத்தவங்களுக்கு பிரித்து கொடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மகளுக்காக விரும்பி கொடுக்குறான்னு அந்த கதை வேற. உரிமை கேட்க முடியுமான்னு கேட்டால் எந்த ஒரு கணவன் சொத்துல இருந்து மனைவி எனக்குரியதை பிரித்து தாங்கன்னு கேட்க இயலாது. மனைவி சொத்துல கணவன் வந்து எனக்கு உள்ளதை பிரித்து தாங்கன்னு கேட்க முடியாது. பிள்ளை சொத்துல போய் தகப்பன் எனக்கு ஒரு பங்கை பிரித்து கொடுன்னு கேட்க முடியாது. யாருடைய சொத்துலையும் யாரும் கேட்க முடியாது. யாருடைய சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சொத்து அவர் பேரில் உள்ளதாக இருக்கும் என்ற, அவர் உழைத்திருக்கட்டும் உழைக்காமலே அவருக்கு வந்ததாக இருக்கட்டும், தாத்தா வழியில் வந்திருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கட்டும், அவர் பேரில் அவர் உடைமையாக இருக்குது என்று சொன்னால் அவர் தான் அதற்கு உரிமையாளர். அப்போ இந்த வாரிசுரிமை என்பதை எப்போ இஸ்லாத்தில் பேச முடியும்னு கேட்டால் அந்த சொத்துக்குரியவர் மரணித்த பிறகுதான். இதற்கு ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்டால் 4வது அத்தியாயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் 4வது சூறாவில் 7வது வசனத்தில் சொல்லும் பொழுது லிர்ரிஜாலி நசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி, பெற்றோர்களும் அக்கிரமுன உறவினர்களும் விட்டு சென்றதில் ஆண்களுக்கு உரிமை இருக்கு. விட்டு சென்றதுன்னு என்ன அர்த்தம், மரணித்த பிறகுன்னு அர்த்தம். விட்டு சென்றதுங்கிற வாசகத்தை எல்லாம் என்ன செய்யறான் அதே மாதிரி போடுறான். பெண்களுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. எதுல உரிமை இருக்கிறது, அவங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க விட்டு சென்றவை என்று சொன்னா மரணத்திற்கு பிறகு, உசுரோட இருக்கும்போது விட்டவர் செல்லலையே அப்படி இருக்கிறது. அதே மாதிரி 4வது அத்தியாயம் 11வது வசனத்தில் சொல்லும் பொழுது பலகுன்ன சுலுசா மாத்திர, பெண்களுக்கு 3/2 பங்கு, அது கணக்கு பிறகு சொத்து விவரம் பின்னாடி சொல்லுவோம். அதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் பலகுன்ன சுலுசா மாத்திர, அவர்களுக்கு 3/2 பங்கு இருக்கிறது. மாத்திர அந்த அவருடைய தந்தை விட்டு சென்றதிலிருந்து. அப்ப விட்டு சென்ற பிறகுதான் சொத்துரிமை வரும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை.
இதை நம்ம என்ன செய்கிறது, ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்ததாக இந்த வாரிசு உரிமை சட்டம் இருக்குல்ல, தொழுகை நோன்பு இதில் எல்லாம் நம்ம தப்பு பண்ண எல்லாம் கேட்பான். வாரிசு உரிமையில் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு தகப்பனுக்கு அவன் இறந்து போயிடுறான். அவன் சொத்தை 3 பேர் பெரிய ஆளுக்கு எடுத்துக்கிட்டு மைனராக இருந்த பையில தெருவில் விட்டாங்கன்னு வைங்க. அப்படி விட்டாங்கன்னு சொன்னால் அது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படுமா, பெரும் விஷயமாக எடுத்துக்கிறோமான்னா பயங்கர குற்றம். இந்த வாரிசு உரிமை விஷயத்தில் நீங்கள் தொழுகை நோன்பை நீங்கள் பேணுவது போல அந்த நூல் பிடிச்ச மாதிரி இந்த சட்டத்தை என்ன செய்யணும், வாரிசு உரிமையை கடைப்பிடிச்சு ஆகணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த வாரிசு உரிமை சட்டத்தை 4வது அத்தியாயத்தில் 11, 12, 13 வரிசையாக சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லாஹ் இன்னன்னாருக்கு இவ்வளவுன்னு பங்கை சொல்லிவிட்டான்லாம். சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய எல்லைகள், அல்லாஹ்வுடைய வரம்பு. இது உமையுத்து இல்லாஹ வரசூலஹு யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீங்களோ யுதுஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சொர்க்க சோலைகள் எல்லாம் நுழைய செய்வான், நிரந்தரமாக இருப்பார்கள்னு சொல்லிடுறான். ஒமை ஆசில்லாக வரசூலகு அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்சு எத்த அத்த ஹுதூதகு அவனுடைய இந்த வரம்பை, எந்த வரம்பை எதுக்கு பின்னாடி சொல்லப்படுது, வாரிசு உரிமை சட்டத்துக்கு பிந்தி அல்லாஹ் சொல்றான். இன்னாருக்கு சொல்லிவிட்டு இந்த வரம்பை எவர் மீறுகிறாரோ அப்ப யுதுஹிலுஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா நரகத்தில் அல்லாஹ் நுழைய செய்வான், நிரந்தரமாக இருப்பார். அப்படிங்கிற அளவுக்கு பெரும் விஷயம். நீங்கள் சொத்து விஷயத்துக்கு ஆசைப்பட்டு தான் கொலை வரைக்கும் செய்கிறானுங்க. அற்பமான இந்த சொத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, குறிப்பாக பொம்பளையில் பெண்கள் ரொம்ப ஏமாத்துறாங்க. நம்ம சமுதாயத்தில் சொத்துரிமை விஷயத்தில் பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். பெண்களுக்கு அப்படி ஒரு உரிமை இருக்கிறது கூட நிறைய பெண்களுக்கு தெரிவது இல்லை. அந்த மாதிரியான நிலையெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அறியாமையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதெல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்னதுக்கு சொத்து நானே எடுத்துக்கிறேன் என்ற முறையில் இந்த ஆண்கள் நடந்து கொண்டார்களே ஆனால், அல்லது பெரிய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை ஏமாற்றுவார்களே ஆனால், படித்த பிள்ளைகள் படிக்காத அப்பாவி பிள்ளையை ஏமாற்றுவார்களே ஆனால், அதுக்கு அல்லாஹ் சொல்ற எச்சரிக்கை என்னன்னு கேட்டால், நீ நரகத்துக்கு செல்வாய், நிரந்தரமாக போய்விடுவாய் அப்படின்னு 4வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதே மாதிரி 13வது வசனத்தை சொல்லும்போது, இந்த பாகப்பிரிவினை சொல்லும்போது ஃபரீலத்தம் மினல்லாஹ் இது அல்லாஹ் விதித்த கடமை என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ தொழுகை நோன்பெல்லாம் எப்படி அதை சரியாக செய்யாட்டி அல்லாஹ் கேட்பானோ அந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ் சொன்ன அந்த கணக்குப்படி சொத்துக்களை, மரணித்தவருடைய சொத்துக்களை அல்லாஹ் சொன்ன கணக்குப்படி பிரிக்கவில்லை என்று சொன்னால் அது கடுமையான குற்றம், ஃபர்லை மீறிய ஒரு குற்றம் என்பதை மனசில் வைத்துக்கொண்டு இதை படிக்க வேணும். சும்மா காசு விஷயம் தானே, விரும்பினா எடுத்துக்கிற விரும்பாட்டி நம்மளா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது அவங்களுக்கு கொடுத்துடணும். கொடுத்த பிறகு வேணும்னு சிலர் விட்டு கொடுப்பாங்க. ஒரு 2 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு பையன் அவனா உழைச்சி நிறைய காசு வச்சுருப்பான், இன்னொரு பையன் அப்பாய் மாதிரி இருப்பான், அவன் உழைக்க தெரியாது. அப்போ அண்ணங்காரன் என்ன செய்யலாம், அந்த பையனுக்கு நிறைய இருக்குது, தகப்பனார் சொத்து நீயே எடுத்துக்க அப்படின்னு விட்டு கொடுத்து வாங்கினால் எந்த குற்றமும் கிடையாது. அவன் கிளைம் பண்ணும்போது கொடுக்க மாட்டான்னா குற்றமாயிடும். நம்மளா விட்டு கொடுக்கலாம்ல, தகப்பனுடைய உரிமை தான். 4 வீடு வச்சிருக்காரு, 4 வீடை வச்சுட்டு இறந்து போயிட்டாரு, 5 பிள்ளை இருக்கிறாங்க. ஒருத்தன் வசதியாக இருக்கான், அவன் என்ன சொல்லலாம், எனக்கு தான் வீடு இருக்குத, வீடு இல்லாத 4 பேர் அந்த 4 வீட்டை எடுத்துக்கிறங்கன்னு அவன் சொன்னானே. ஆனால் அவனை விரும்பி மார்க்கத்தை அறிந்து விரும்பி விட்டு தருவதை வாங்கி கொள்வது எந்த குற்றமும் வராது. ஆனால் ஏமாற்றி தெரிந்து கொண்டு அவனுக்கு கொடுக்க மறுப்பது குற்றமாயிடும். இது ஒரு அடிப்படை வழங்கிக்கணும். அப்போ வாரிசு உரிமை சட்டத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், மரணத்திற்கு பிறகுதான் அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியும். அந்த சொத்து உரிமை என்பது கண்டிப்பாக பேணப்பட வேண்டிய ஒரு கடமை. 2வது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 3வது, ஒருவர் இறந்துட்டார்னு சொன்னால் அவர் பேரில் இருக்கிற எல்லாமே வாரிசுக்கு வராது. வேற என்ன செய்யணும், அவர் 3 விஷயம் அவர் விஷயத்தில் கவனிக்கணும். அவர் வச்சுக்கிற சொத்துல அமானிதமாக ஏதாவது இருக்குதா, அமானிதம்னா யாராவது கொடுத்து வச்சுருப்பாங்க, பிறகு வாங்கிக்கிறேன், இந்த பத்திரத்தை வைங்க, இந்த நகையை வைங்க, நான் பிறகு மக கல்யாணம் வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பி அமானிதமாக கொடுத்து வைத்திருப்பார்கள். அப்போ இப்போ அந்த ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தாருடைய முதலாவது முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், அவங்க அந்த அமானிதம் இருக்கிறதா, தகப்பனாரே இறந்துட்டார்னு வைங்களேன்,
அவரிடத்துல யாராவது அமானிதமாக கொடுத்து வச்சுக்கலான்னு கேட்கணும். அவர் வச்சிருக்கிற நகையெல்லாம் உங்களை சேர்ந்து நினைக்கக்கூடாது. அவரே தாயோ தகப்பனோ இறந்துட்டாங்க, அதில் உள்ள நகைகள்லாம் நிறைய நகை வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன், இது எல்லாமே நம்ம அம்மாவுடையது தானா அல்லது யாராவது நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்து வச்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். கொடுத்து வச்ச பிறகு என்ன செய்யணும் தெரிஞ்சுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அது நம்முடையது அல்ல, அதை திருப்பி கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அன்து அத்துல் அமானாத்தி, அமானிதங்களை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும், இல்ல அகலிகா, அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இது ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போ ஒருத்தர் இறந்தவன ஃபர்ஸ்ட் கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இவர்கிட்ட நம்பி நம்ம தகப்பனார்கிட்ட நம்ம தாயார்கிட்ட ஏதாவது கொடுத்து வச்சிருக்கிறாங்களா என்று பார்க்கணும். அப்படி கொடுத்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அதை திருப்பி ஒப்படைத்து விட வேண்டும். இது முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக என்னன்னு கேட்டால், இரண்டாவது அவருக்கு கடன் இருக்கான்னு பார்க்கணும். அவர் அமானிதங்கள் எல்லாமே அவர் காசு தான். இது அவர் 1 கோடி ரூபா சொத்து வச்சுட்டு போயிட்டாரு, அவருக்கு 40 லட்ச ரூபா கடன் இருக்குது. ஒரு ஆண்கள் பேரில் சொத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வியாபாரி அது மாதிரி இருப்பார்கள்னு சொன்னால், எத்தனை பேர்கிட்ட கடனை வாங்கியிருப்பாங்க, தொழிலில் போட்டிருப்பாங்க, அவங்களுடைய கடன் திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கும். கண்டிப்பாக கடன் இருக்கத்தான் செய்யும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், கடனை அதை கொடுத்துட்டு தான் பிரிக்க வேண்டும். 4வது அத்தியாயத்தில் 11, 12 இந்த 2 வசனத்திலையும் இந்த வாசகத்தை அல்லாஹ் போடுறான். இப்படி மின்பாதி வசியத்தின் தூசுமுன பிஹா அவு தைனின், அவர் செஞ்ச வசியத்தை நிறைவேற்றிய பிறகும் கடனை நிறைவேற்றிய பிறகும் நீங்கள் இந்த சொத்தை பிரிக்க வேண்டும். அப்போ ஒருத்தர் விட்டுட்டு போன சொத்து எல்லாமே நமக்குள்ள சொத்து மட்டும் வேணுங்கிறோம், இப்போ கடனையும் சுமக்கணும்ல. சொத்துக்கு மட்டும் உரிமை கொண்டாடுற மாதிரி அவர் வச்சுட்டு போன கடனை கழிச்சிட்ட பிறகுதான் மீதி உள்ளதான் உங்கள் சொத்து. இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் பங்கு வைக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஒரு தாய் தந்தையர் பேர்லையோ யார் பேர்லையோ ஒரு கடன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சொத்தில் இருந்து கடனை கழித்து விட்டு அந்த கடன்காரனுக்கு கடனை கொடுத்து விட்டு மீதி என்ன இருக்கிறதோ அதுதான் என்ன செய்யணும், பங்கு வைக்கணும். இது 4வது சூறாவில் நீங்கள் 11, 12 இந்த 2 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹதீஸ் புகாரியில் 2289வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு ஜனாசா கொண்டு வந்தார்கள். நிறைய ஜனாசா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சீசனில் அப்படி மதீனாவில் ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஜனாசா வந்துட்டுருச்சு. அந்த நேரத்து சம்பவம் இது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் இருக்கும் பொழுது உத்தியபி ஜனாசத்தின், ஒரு ஜனாசா கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, ஸல்லி அலைஹா, அல்லாஹ்வுடைய நீங்கள் தொழுகை நடத்துங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, உடனே தொழுகை நடத்தலை. ஹல் அலைஹி தைனுன், இவர் ஏதாவது யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரா கேட்குறாங்க. அப்போ காலுலா, கடன்லாம் இல்லை, இவர் யார்கிட்டையும் கடன் வாங்கின ஆள் கிடையாது. அப்புறம் கேட்குறாரு, ஹல் தரக்க செய்யன், ஏதாவது சொத்து பத்து விட்டுட்டு போயிருக்கிறாரா, அதுவும் கிடையாது, இவர் கடனும் இல்லை காசு பணமும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ ஸல்லா அலைஹி, அவருக்கு ரசூலுல்லாஹ் தொழு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்போ கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் தொழுவை நடத்துங்க, ஸல்லி அலைஹான்னு கேட்குறாங்க. அப்போ இதே மாதிரி கேட்குறாங்க, ஹல் அலைஹி தைனுன், அவர் மீது ஏதாவது கடன் இருக்குதா என்று கேட்ட உடனே ஆமாம் கடன் இருக்குது. இப்போ ஹல் தரக்க செய்யன், ஏதாவது கடன் இருக்குல்ல, அது கடனை அடைக்க ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறான்னு கேட்குறாங்க. ஆமாம் 3 தீனார்களை விட்டு சென்றிருக்கிறாரு, தங்க காசு. அப்போ அது கடனுக்கு டேலியாருன்னு தெரியுது உங்களுக்கு. தொழுகை நடத்திடுறாங்க. அப்போ 3வது ஜனாசா கொண்டு வருது. அப்போ அவருக்கு தொழுகை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹல் தரக்க செய்யன், இவர் எதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரான்றவுடனே ஒன்றுமே விட்டுட்டு போகல. அப்போ கடன் இருக்குது, ஆமாம் கடன் 3 தீனார் இவர் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர் ஒன்றும் இல்லைங்கிறீங்க, காசு பணம் விட்டுட்டு போகலங்கிறீங்க, 3 தீனார் கடனாக இருக்குங்கிறீங்க, நான் தொழுவிக்க மாட்டேன். சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று அவங்க தொழுவிக்க மறுத்துடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அபூ கத்தாதாண்டு ஒரு வசதியான ஒரு சஹாபி இருக்கிறாரு. ஸல்லி அலைஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அவருக்கு தொழுகை நடத்துங்க,
அலைய தைனுகு, அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு, அவர் கொடுக்க வேண்டிய கடனை நான் கொடுத்துட்றேன் என்று சொன்ன உடனே அதை சொல்ல தொழுவிக்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் மரணித்த உடனே சொத்தை பிரிக்கிறதுக்கு அலையிறமே தவிர அவர் எங்கெங்கெல்லாம் கடன் வச்சாரோ அதையெல்லாம் கொடுக்க தயாரானவன் இல்லை. அப்போ முதல்ல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ஒரு ஜனாசாவை அந்த தொழுகை நடத்தும் பொழுதும் அடக்க ஸ்தலத்திலையும் இதை வெளிப்படையாக அறிவிக்கணும். அப்போதான் சபையில் தொழுகைக்கு முன்னாடி தான் கேட்குறாங்க, இவர் கடனை யாராவது கடனாளி கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசு என்ன செய்யணும், அறிவிக்கணும். இல்லைன்னா அவர் மாட்டிக்கிறார் மறுமையில், அவருடைய அமல்கள்லாம் அவருக்கு இல்லாமல் போயிடும். அதனால நம்ம விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒருத்தர் மரணித்த பிறகு வாரிசுரிமை சட்டத்தில் கவனிக்கிற முக்கிய விஷயம், கடனை கழிச்சப்பட்டு தான் என்ன செய்யணும், அந்த சொத்தை பங்கு வைக்கணும். கடன் நம்ம தகப்பனாரோட சொத்து இல்லை, இது ஒரு விஷயமாச்சா. ஆனால் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் ரசூல் அப்படி செஞ்சாங்க. பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால், பைத்துல் மாலில் நிறைய காசு பணம் குவிந்த பிறகு அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், நிலைப்பாட மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றுறாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இறந்தவர்களை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அழகாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு கடனை விட்டு சென்ற சொத்து பத்தை விட்டார் என்றால் நீங்கள் வாரிசுகள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை தீர்ப்பதற்கு கடனை தீர்ப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் ஒருத்தரை விட்டு போனார்னு சொன்னால் அலைய தைனுகு அலைய கவாவுகு, அதை நேர தீர்ப்பது, கடனை தீர்ப்பது என் பொறுப்புன்றாங்க. ஒமன் தரக்க மாலன் சொல்லி வரசத்திக்கு, இறந்தவர் அவர் செல்வத்தை விட்டு சென்றால் வாரிசுகள் எடுத்துக்கிறங்க. கடனை விட்டுட்டு போனாரையானால் அது நான் தான் தலைவராக இருக்கிறேன், நான் தான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், இப்போ ஜனாதிபதி தான் பொறுப்பேற்கணும். பொருளாதாரம்லாம் நல்லா நிறைஞ்ச பிறகு அப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்களே ஏற்றுக்குருவாங்க. ஜனாசை அடக்கும் பொழுது இவர் சொத்து விட்டு போட்டுருக்காரா, ஆமாம் வாரிசுகள் எடுத்துக்கிறேங்க, கடனை விட்டு போயிருக்கிறாரா, அந்த லிஸ்ட்டை என்கிட்ட கொடுத்து என்கிட்ட வாங்கிக்கிறங்கன்றாங்க. இருந்தாலும் கடனை தீர்த்துருவாங்க. ஒன்றுமே இல்லாமல் மூத்தா போனால் கூட அந்த ஜனாதிபதிங்கிற முறையில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடனை தீர்ப்பது என் பொறுப்பு என்று சொன்னார்கள். இப்படி தான் ரசூல்லா காலத்தில் இருந்ததுனால நம்ம கடனுடைய ஒரு முக்கியத்துவத்தை வழங்கிக்கணும். இது புகாரில் 2298வது ஹதீஸ். அடுத்ததாக இந்த வசியத்து செஞ்சிருப்பார். கடன்கிறதுக்கு அப்புறம் என்ன இருக்கேன், வசியத்துனா என்னன்னு கேட்டால், உயில் எழுதுவாங்கல்ல, அந்த வசியத்து 2 வகை இருக்குது. ஒன்று இப்போ ஒரு ஆள் கொடுத்துடுறது, அதுக்கு பேர் வசியத்து கிடையாது. வசியத்து என்று சொன்னால், என் மரணத்திற்கு பிறகு இதை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த சொத்தை காட்டி நான் இறந்த பிறகு இது இன்னார் எடுத்துக்கொள்ளட்டும், நான் இறந்த பிறகு அந்த வீட்டை இவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு மரணத்திற்கு பிறகு உரிமையாக்குறதுக்கு பேர் தான் வசியத்து. உசுரோட இருக்கும்போது கொடுத்தா வசியத்து கிடையாது, கொடுத்தாச்சாதான். என் மரணத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார்ல. அப்போ தகப்பனார் இணைஞ்சிருப்பார். உங்கள் தகப்பனார் சில பேருக்கு வசியத்து பண்ணியிருப்பார், நான் ஒரு பள்ளியாசல் குரூப்பை தர்றேன் செஞ்சிருப்பார். ஒரு ஏழை குமருக்கு செய்கிறேன், இந்த படிப்பு செலவு நான் ஏற்றுக்கிறேன், காலேஜ் ஃபீஸை நான் கட்டுறேன்னு இப்படி ஏதோ ஒன்று யாருக்காவது இணைஞ்சிருப்பார், அவர் வசியத்து செய்வார். அந்த மாதிரி வசியத்து மாதிரி செஞ்சிருந்தார் என்று சொன்னால் அதை விசாரிக்கணும். தகப்பனார் யாருக்காவது வசியத்து பண்ணியிருக்கிறாரா, வசியத்து பண்ணியிருந்தார்னு சொன்னால் வசியத்தை கொடுத்துட்டு தான் சொத்தை பங்கு வைக்கணும். கடனையும் கொடுத்துருன்னு அவர் வசியத்து இதெல்லாம் விசாரிக்கிறதோ நம்ம கவனிக்கிறதோ கிடையாது. சொத்தை பிரிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களே தவிர இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யணுங்கிறது அதே வசனத்தில் இருக்குது. 4:11-12 மிம்பாதி வசியத்தின் யூசிபிஹா, அவன் செய்த வசியத்தை நிறைவேற்றிய பிறகுதான் பங்கு வைக்க வேண்டும். இது அந்த பாகப்பிரிவினையின் போது சொத்துரிமையை பிரிக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது ஒருத்தருடைய சொத்துக்கு அவர் மௌத்தாவது வரைக்கும் அவர் தான் உரிமையாளர். எந்த காரணத்தினாலையும் உசுரோடு இருக்கிற போது அவருடைய சொத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, மகன் என்ற உரிமையிலையோ, மனைவி என்கிற உரிமையிலையோ, கணவன்கிற உரிமையிலையோ, அண்ணங்கிற உரிமையிலையோ உரிமை அடிப்படையில் கேட்க முடியாது. ஒரு நட்பு அடிப்படையில், முகப்பத்து அடிப்படையில், அன்பு அடிப்படையில் எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கலாம். மறுத்தா அதுக்கு அந்த ரைட்டு அவருக்கு இருக்கிறது. இது இந்த மாதிரியான உரிமை, சொத்து உரிமை என்பது இஸ்லாத்தில் மட்டும்தான் முழு சொத்துரிமை ஒருத்தனுக்கு இருக்கிறது. அவன் சொத்துக்கு அவன் தான் உரிமை. அவன் எங்கேயுமே சொத்து அவன் சொத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான், தரதலுக்குள்ள எனக்கு பங்கு பிரித்து தான்னு கேட்பான். அதை கொடுன்னு சொன்னால் அவன்கிட்ட உரிமை இல்லைன்னு சொத்துரிமையை உலகத்தில் எவனும் கொடுக்க அப்படி பார்த்தான். இஸ்லாம் கொடுத்துருக்கிறதாச்சா. அதில் என்னென்னு கேட்டால், சொத்துரிமையில் வசியத்து பண்ணுறதை கவனிக்கணும், கடனை கவனிக்கணும், அமானிதத்தை கவனிக்கணும், அதுக்கு பிறகு தான் பங்கு வைக்கணும் என்பது ஒரு விஷயம்.
அடுத்தபடியாக இந்த வசியத்து சம்பந்தமாக, இந்த வாரிசுரிமை சம்பந்தமாக மேலும் சில விஷயங்கள் இருக்கிறது. அதையும் பார்த்து விட்டு தான் யார் யாருக்கு எப்படி என்ன மாதிரி கணக்கு என்ற பாடத்துக்கு நம்ம செல்லணும். அதை நான் அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த செவ்வாய்.